வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. வாட் ஹேப்பன் ப்ரோ? வாட்ரோ எங்க அண்ணனுக்கு நான் தான் ப்ரோ செய்வேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. திமுக வெர்சஸ் காங்கிரஸ் கடந்த 2 மாசம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். கிரி சோடங்கர், மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை, கோபண்ணா இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி. காங்கிரஸ்ல வெளிப்படையா நம்ம வந்து ஒரு கோஷ்டி சண்டைய 2 மாசம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, எப்பவும் காங்கிரஸ்குள்ள அவங்களுக்குள்ள 1000 கோஷ்டி இருக்கும். ஆனா இப்ப கூட்டணிக்காக ஒரு 2 கோஷ்டியா இருக்காங்க. ஆமா, என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே திமுக 25 சீட்டு தாங்கிறத உறுதியா வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கம்மியா கொடுத்ததுனாலதான் நாங்க ஆட்சியில் இருக்கோம். 2011 63 சீட்டு வந்து கொடுத்தோம், சிங்கிள் டிஜிட்ல வந்து ஜெயிச்சிங்க. அடுத்து 41 சீட்டு கொடுத்தோம், அப்பயும் பெருசா நீங்க ஜெயிக்கல. 25ல கொடுக்குறப்பதான் நீங்க கரெக்டா வேலை பாக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க. நீங்க 18 தொகுதி இருந்து ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப அதே 25 தான். அதெல்லாம் தாண்டி 2021ஓட இப்ப 2026ஓட ஏகப்பட்ட கட்சிகள் வேற இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மொத்தம் 170ல திமுக நிக்க போகுது. மீதி இருக்கிற ஒரு 70 தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது திமுக. அதனால காங்கிரஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மற்ற கட்சிகள் அதிகப்படுத்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நமக்கு வந்து நம்ம நிக்கிறது அடி வாங்கும், உதவிசுல நிக்கிறதுங்கிறது ரொம்ப அடி வாங்கும். அந்த முடிவுல தான் இருந்தாங்க. இப்ப டிவிக்கு வந்து கடை விரிச்சு வச்சு வாங்க, எங்ககிட்டயும் வந்து சீட் இருக்கு, கட்சி இருக்கு, கட்சி இருக்கு, உங்களுக்கு வந்து நாங்க டெப்டி சிஎம் கூட தருவோம், ஆட்சியில பங்கு தருவோம்னு ஆசை காட்டினவனு ஆஹா இது நல்ல ஆப்ஷனா இருக்கே. ஆமா, டெப்டி சிஎம்னு நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு நினைச்சிருப்பாங்க. பட் அதுக்கு ஜெயிக்கணுமே அப்படிங்கறத யோசிக்கல போல காங்கிரஸ். ஆமா, இப்ப என்னன்னா காங்கிரஸ்ல நீங்க சொன்ன மாதிரி 2 கோஷ்டி இருக்கு. முதல்ல வந்து மேலிடம் கட்சியோட மேலிடம்ங்கிறது ராகுல் காந்தி இந்த டெல்லியில உட்காந்துருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தேசிய கட்சி, நம்ம எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுக்காக, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிதர்சனம் புரியாம ஒருத்தவங்க மேல இருக்காங்க. நிதர்சனம் புரிஞ்சவங்க நமக்கு எதுக்கு 25 சீட்டு, இதுவே ஜாஸ்தியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருந்தாங்க. இந்த நிதர்சனம் புரியவங்க தான் ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டணியில இருந்து விலக கூடாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு திமுக மாதிரியே பேசியிருந்தாப்புல செல்வ பெருந்தகை. நேத்து வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா மாநிலங்களவைக்கான அந்த வேட்பாளரை அறிவிச்சே ஆகணும். இப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா 28 சீட் வரைக்கும் நாங்க வரோம், ஒரு ராஜ்யசபா சீட் வந்து நாங்க கொடுக்குறோம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பட் காங்கிரஸ் வந்து இல்ல 39+1 39 சீட் கொடுக்கணும் பிளஸ் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னாங்க. இப்ப கடைசியில 35ங்கிறாங்க காங்கிரஸ், இவங்க 25 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 25 22 29 வரைக்கும் வந்ததான் வந்து தகவல். நேற்று வந்து டெல்லி சோனியா காந்தி வீட்டுல சோனியா காந்தி, கார்கே, ராகுல் காந்தி, வேணுகோபாலும் வந்து பேசியிருக்காங்க. அப்பதான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஆர் பாலு அவரோட சோர்ஸ் மூலமா வந்து சோனியா காந்தி பேசினதா வந்து தகவல் வந்திருக்கு. அப்புறம் கேசி வேணுகோபால் வந்து ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு உடனடியா நீங்க வந்து சென்னை போங்க, சென்னை போய் இந்த பேச்சுவார்த்தை சும்மா முடிங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்களாம். அதான் கிரி சோடங்கர் வராம, எப்படியும் கிரி சோடங்கருக்கும் டிஎம்கேக்கும் ஆகலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால பாசி அனுப்பி விட்டுருக்காங்க. ப. சிதம்பரம் வந்தாலே ஒரு டிஎம்கே ஒரு சுமூகமா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சீல் பண்ணி முடிச்சு வரும்னு வந்து நம்புறாங்களாம். அதனால இங்க இருக்கிற திமுக சார்புடைய காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆஹா சூப்பரப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு காலையில செல்வ பெருந்தகை ப. சிதம்பரம் வீட்டுக்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது போச்சு. வெளியில வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்கல, அப்படி இருக்கணும் முகத்தோட தான் வெளியே வந்தாங்களாம் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும். ஆனா செல்வ பெருந்தகை ப. சிதம்பரம் வீட்டுல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி எல்லாம் உறுதிதாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பேச்சுவார்த்தை தொடரும், எந்த ஒரு கெடுவும் எங்களுக்கு விதிக்கல, ஏன்னா இன்னைக்குள்ள முடிவு பண்ணணும்லாம் கெடு விதிச்சிருக்கதா சொல்றாங்களேன்னு கேட்டதுக்கு கெடுவெல்லாம் விதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட 2:30 மணி 2:40 கிட்ட பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் கிளம்பி போனாரு செல்வ பெருந்தகை. ஏன்னா 4 மணிக்கு அவரோட மகள் நிச்சயதார்த்தம் வந்து இருக்குது, ஈசிஆர்ல வேற இருக்குது. இங்க இருந்து அவர் வந்து அந்த வேலையை கூட பார்க்காம திமுகக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அதாவது திமுக கூட்டணிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு செல்வ பெருந்தகை. இந்த நிச்சயதார்த்த விழால முதல்வருமே கலந்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி ப. சிதம்பரம் கலந்துக்குவாரு. இப்போதைக்கு என்ன சொல்றாரு, அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கூட்டணி உறுதிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு செல்வ பெருந்தகை. பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு அந்த தொகுதி இழுபறிக்காக, மற்றபடி வந்து சுமூகமா போகுங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா 2021 இப்படிதான் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து தினேஷ் குண்டுராவ் வந்து இருந்தாரு.
அப்புறம் இங்க வந்து கேஸ் அடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் இப்படிதான், அப்படி இழுபறி முடிஞ்சு 25 சீட் ஓகே அப்படின்ட்டு வந்து ஃபைனல் பண்ணாங்க. அழுது வாங்கினாரு அவரு அழகிரி. இவருக்கு அழுக வரல, அதனால வந்து இறங்கி வேலை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கார்கே கையில விட்டுட்டாங்க. இப்ப ராகுல் கையில இருந்து அந்த தமிழ்நாட்டுக்கான முடிவெடுக்கிற அந்த இது வந்து கார்கே கைக்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா கார்கே ஆரம்பத்துல இருந்தே கார்கே சோனியாலாம் வந்து நம்ம டிஎம்கேவோட இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. இந்த பக்கம் ராகுல், சோடங்கர், அப்புறம் கேசி வேணுகோபால்லாம் டிவிகேயோட போலாங்கிற மாதிரி அங்கேயே 2 கோஷ்டி இருந்திருக்கு. இப்ப திமுக பக்கம் போலாங்கிற கோஷ்டி பக்கமே கொடுத்துருக்காங்க. கார்கேவும் வந்து ரொம்ப கெடுபடி காட்ட வேணாம் நம்ம, ஆனா வந்து சீட்டை மட்டும் அதிகமா கேளுங்கிறத சொல்லியிருக்காராம். ஆமா, கெடுபடி காட்ட இடத்துல நம்ம பார்த்தோம்ல, பீகார்ல இப்படிதான் தேஜஸ்வி யாதவ் கடைசி வரைக்கும் கெடுபடி வந்து கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம வந்து போயிடுச்சு. இப்ப மகாராஷ்டிராலையும் நடந்துகிட்டு இருக்கு, வெஸ்ட் பெங்காலையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல டிஎம்கே என்ன முடிவில் இருக்காங்கன்னா, ஓகே 25 சீட்டு அதிகபட்சம் 28, 29 வந்தா வரட்டும், போனா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் வந்து நஷ்டம், நிச்சயம் நம்ம ஆட்சிக்கு திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு நம்புறாங்க திமுக. இன்னொன்னு, இந்தியா கூட்டணியோட முகமா இருக்கிறதே நம்ம தான், அதிகமா எம்பி வச்சிருக்கிறது நம்ம கட்சி தான். அப்ப நம்மளே வந்து மிஸ் பண்ணிடுச்சு காங்கிரஸ் அப்படின்னா நமக்கு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு தான் அப்படின்னா. அப்படி காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு தேசிய கட்சியா இருக்கோம், இன்னொன்னு தேசிய கட்சியா இருக்கும், அவங்க கிட்ட தானே அதிக எம்பி இருக்காங்க பாஜக அடுத்து. அதனால அவங்க வந்து நமக்கு மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல இங்க மதிக்கிறது இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு, அதிமுக கூட இருந்தா கூட அதிமுகலாம் அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி மதிப்பாங்க, முன்னாடி இருந்த அதிமுகவை சொல்றேன், இப்ப இருக்குது டெல்லிக்கே போய் பாக்குறாங்க, அது வேற கதை. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த 2028 ப. சிதம்பரத்தோட அந்த மாநிலங்களவை பதவி காலி ஆகிறதா வேற சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு சீட்டு கொடுத்தா போதும், இப்போ ஒண்ணு கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கதா சொல்றாங்க முதல்வர் வீட்டுல நடந்த அந்த மீட்டிங்ல. ஓகே, இன்னைக்கு ஷோ முடியறதுக்கு கூட அப்டேட் இருந்துச்சுன்னா கடைசியில நம்ம சேர்க்கலாம், இல்லாட்டி நாளைக்கு வந்து டீட்டெயிலா அதை பத்தி பேசலாம். ஒரு பக்கம் பனையூர்லயும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம், ஆஹா எந்த பக்கம் காத்து வீசுது அப்படின்னு. இல்லாட்டி ஈஸியார் அப்படியே வரீங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பக்கம் வாங்கன்ட்டு பார்த்துங்க, அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப கிரீஷ் சோடங்கரை மாத்த போறாங்களா இல்ல செல்வபுரந்தைய மாத்த போறாங்களான்னு தெரியல, போதான் வந்து தெரியும். இப்ப திமுகல இந்த மாநிலங்களவை எம்பி வேட்பாளர் பட்டியல் இன்னும் அடுத்த 21 மணி நேரத்துல வெளியாகலாம்லாம் சொல்றாங்க. அதுல வந்து இமாம் அப்துல்லா பேர் இருக்கு, ஜோயல் பேர் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தேமுதிக கொண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க டிஎம்கே. இதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். சரி, அப்படியே வந்து ஏடிஎம்கேக்கு வருவோம். நேற்று வந்து டெல்லி போயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. பாய்ஸ் கடனில் தான் இதெல்லாம் பேசி முடிப்பாங்க. பட் இப்போ ஒரு டெல்லி போய் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. மிக முக்கியமாக 3 விஷயம் பேசிட்டாங்க. ஒன்று வந்து தேர்தல் நிதி கேட்டிருக்காரு அமித்ஷா கிட்ட. பாண்டு, எலக்ட்ரோல் பாண்டு தான் ஒழிச்சிட்டீங்க, நீங்களே டைரக்டா கொடுத்துருங்கன்னு இருக்காரா. கொஞ்சம் தேர்தல் நிதி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஜின்னு கேட்டிருக்காரு. இன்னொன்னு வந்து பிஜேபி சார்பில் இந்த 2 மாநிலங்களவை எம்பி இருக்குல்ல, அது ஒண்ணு வந்து ஜி.கே. வாசன் கொடுக்க சொல்லியிருக்காரு ஜி. ஓ ஓகே. ஆனா அது கொடுக்க முடியாதுங்க, ஏற்கனவே நாங்க அன்புமணிக்கு ஒன்று கொடுக்குறோம் நாங்க சொல்லிட்டோம், என் கட்சிக்காரருக்கு ஒண்ணு மட்டும் நான் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க என் கட்சிக்காக அவங்களே வேலை பார்க்க மாட்டாங்க, அதனால தம்பி இதுரைக்கு ஒண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராங்க எடப்பாடி பழனிசாமி. இப்ப திருப்பி அன்புமணி நாடாளுமன்றம் போறாப்புல, நாடாளுமன்றம் போறாரு, உள்ள போவார்ல நமக்கு தெரியாது. ஆமா, இன்னொரு பக்கம் ஐயா அவங்க அப்பா வந்து 3 நாள்ல இந்த வண்டியில ஏறிடுவோம்னாருல, இன்னும் 3 நாள் கேட்டிருக்காரு. 28ஆம் தேதிக்குள்ள சொல்றேன்னாரு அவரு. போறனால பெட்ரோல் டீசல் எல்லாம் பிரச்சனை வந்துருமோன்னு வண்டியை நிறுத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், மெதுவாவே போவோம் அப்படின்ட்டு. ஆமா, அன்புமணி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து திருப்பி ஏடிஎம்கே ரூட் தான் எடுக்கிறாராம் ஐயா. ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா டிவிக்கு வந்து இப்ப அதான் வந்திருக்கு அந்த கட்சி, இவ்வளவு வருஷம் அரசியல் வாழ்வுலாம் இருந்திருக்கும், போய் டிவி ஜாயின் பண்ணா நம்ம அரசியல் வாழ்வுங்கிறது என்ன, ஐயா அப்படி பண்ணிட்டாருங்கிற கட்சிகளே பேசிட்டு வரும். கட்சியே இல்லையே ஐயா கையில. இன்னொன்று வந்து டிஎம்கே சைடு போகவே முடியாது, ஏன்னா விசிக வந்து தொடர்ந்து கட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதனால ஓகே நம்ம ஏடிஎம்கே ரூட்டே எடுக்கலாங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கனால அன்புமணியை தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம்கே வந்து வரட்டும், ஆனா நானும் அவரும் ஒரே மடியில ஏற மாட்டோம், இன்னொன்னு மாம்பழ சின்னங்கிறது எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அவங்க கட்சிக்கு எந்த சின்ன அவங்க நின்றுக்கிட்டோம், இல்லைன்னா திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி ஆப்பிள் சின்ன வாங்கி கொடுக்க சொல்லுங்க. 3வது வந்து என்னன்னா, முதல்ல தொகுதி பங்கீட்டு முடிக்கிறப்ப எனக்கு முதல்ல முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு. அதனால மோஸ்ட்லி இந்த சைடு வர வாய்ப்பு இருக்கு, தடுமாறிட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் சசிகலா அந்த கொடியெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க, நடுவுல வந்து எம்ஜிஆர் வச்சு அண்ணா ஜெயலலிதான்ட்டு, கட்சி பேர் மட்டும் அறிவிக்கல. இப்போ ஒரு 3 நாள் ஆலோசனை வந்து போய்கிட்டே இருக்கான். கட்சி பேர் என்னன்னு ஆலோசனையா, யாரோட கூட்டணி வைக்கிறது, கட்சி பேர் எல்லாத்த பத்தி தான் நினைக்கிறேன். சசிகலா தொடங்கன்னா அந்த கட்சி பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட இருக்காங்களாம். எந்த மக்கள்? நம்மளெல்லாம் தான் சொல்றாங்க. அப்படியா?
நமக்கு ஒண்ணும் தெரியல பாபடி தெரியல. ஆனா வந்து சசிகலா கட்சியோட கூட்டணி போவீங்களான்னு எடப்பாடி கிட்ட கேட்டாங்க. அந்த டெல்லியில பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இல்ல அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை, அதை பத்தி எல்லாம் நாங்க பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சந்திப்பு எதுக்காகன்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. என்னன்னா தேர்தல் எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்படலாம்னு பேசுறதுக்காக தான் வந்து போனாராம். ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தொகுதி எங்க கூட்டணி வந்து சுமூகமாக தான் இருக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போகும். காங்கிரஸ் கூட்டணி தான் பாருங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் பிரச்சனையா இருக்கு, அங்க போய் கேளுங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பு நிதி வர வர அதிகமா போய்கிட்டு இருக்கேன் நிதி. தேர்தல் வந்துச்சுனாதான் போதும், அப்பதான் மக்கள் கண்ணுக்கே தெரியுறாங்க போல தெரியுது அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பா ஆளுங்கட்சிக்கு. 29.29 லட்சம் பேருக்கு, முதியோர் கைம்பெண்களுக்கு 3500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 ரூபா. மாற்றுத்திறனாளிகள் 5 வருஷம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பஸ்ல ஏற்றி அங்க இறக்கிறது இங்க இறக்கிறதுன்னு பண்ணிட்டு இப்ப கடைசி நேரத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 ரூபா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பராமரிப்பு உதவித்தொகை அந்த பெற்று வர்ற ஒரு 2 லட்சம் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு 4000 ரூபாய் இன்னைக்கு வந்து பணம் அக்கௌண்ட்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் இருந்து இந்த ஜூன் மாசம் வரை இந்த மீன் பிடிக்க தடைக்காலம் வந்து இருக்குல்ல, அதுக்கு உதவித்தொகையாக சுமார் 1,62,200 பேருக்கு, அந்த குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தேயிலை விவசாயிகளுக்கு ஒரு 8 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு காலையில சிறப்பு நிதி விடுவிச்சிருக்காங்க. ஆமா, முதலமைச்சர் வந்து மக்கள் நம்மளோட தான் இருக்காங்க, சிறப்பான ஆட்சியை இவ்வளவு நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட கடைசி நேரத்துல இந்த அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கும் போது கொஞ்சம் பயம் இருக்குதான் போலங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சிறப்பு நிதியில எங்கிருந்து வருது? மேக்சிமம் டாஸ்மாக்ல இருந்து வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சியில வைக்கிறாங்க, மக்களுக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு டாஸ்மாகோட அந்த வசூலுங்கிறது ரொம்ப அதிகமாச்சான். அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது இத்தனைக்கும் வீக் டே, அது வீக்கெண்ட்ல ஏதாவது பண்டிகை காலங்கள விற்பனை அதிகமாக நமக்கு தெரியுது. ஆனா 5000 ரூபாய் பணம் போட்ட அன்னைக்கே டாஸ்மாகோட விற்பனை அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்ப இங்கதான் வருதுங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டாஸ்மாக்னால, இந்த மது போதையினால தமிழ்நாட்டுல தினம் தினம் அவ்வளவு பிரச்சனை. இப்ப நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான தகவல் திருநெல்வேலி நாங்குநேரியில வந்து நடந்திருக்கு. நாங்குநேரியில கடம்போடு வாழ்வு கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் நல்ல போதையில ஒரு 3 வண்டியில் வந்திருக்காங்க. அந்த வழியா போன ஒரு 2 வீலர்காரரை பிடிச்சு, அதுல 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க, பிடிச்சு அடின்னு அடிச்சு அவங்கள அந்த வண்டியை எடுத்துட்டு வேற பெரும்பத்து கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பெரும்பத்து கிராமத்துல ஒரு டீ கடைக்கு போய் அந்த டீ கடை மேலே பெட்ரோல் குண்டை வந்து வீசிட்டு அங்க பதறி ஓடுவாங்கல்ல, அவங்களையெல்லாம் வந்து பிடிச்சு வந்து விட்டுருக்காங்க. அதுல மாற்றுத்திறனாளி ஜான் ஒரு நபர் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாரு. ஒரு வடமாநில தொழிலாளி, அந்த பக்கம் சைக்கிள் செங்கல் சூழல் வேலை செய்யறவர் போய் அவரையும் பிடிச்சி வெட்டி இப்ப அவரும் இறந்து வந்து போயிருக்காங்க. ஒரு 6 பேருக்கு மேல பயங்கர படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சரமாரியா போதை என்ன பண்றதே தெரியாம வரவும் போறவங்களும் வந்து வெட்டுறது. ஆமா, இது சாதிய மோதலா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா நாங்குநேரி மக்கள் இன்னைக்கு சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க உள்ள பட்டியல்நல மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க போனாலும் சமூக நீதி பேசுற முதல்வர் இதை பத்தி எதுவுமே பேசல. ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி அமைதியா அங்க டெல்லியில அவங்களோ இங்க இவங்கிற மாதிரி தான் அவங்க அமைதியா இருக்காங்க. இப்ப என்ன கேட்டாலும் இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி கேட்டா முதல்வரும் துணை முதல்வரும் என்ன சொல்லுவாங்க? டெல்லியை பாருங்க, இது பீகாரை பாருங்க, யூபியை பாருங்க, பாஜக ஆள்ற மாநிலங்களை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூபி பீகாரோட நம்ம எவ்வளவோ முன்னோக்கி இருக்கும்போது அங்க வந்து கம்மியா இருக்கு, இங்க வந்து அங்கையோட இங்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. இங்க எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசினாதான் ஆரோக்கியமா இருக்கும். பட் இப்படி அடுத்தவங்களை காமிச்சு தப்பிச்சுக்கிறது தான் முதல்வர் பண்ணுவாரு. பட் இப்போ இதை பத்தி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்க. இப்படி ஒரு கொடூர தாக்குதல் தமிழ்நாட்டுல நடந்ததே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. விஜய் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கு தான் போட்டி நீங்க வந்து சொல்றீங்க, இதுதான் அந்த லட்சணமா? தமிழ்நாடு டிஜிபி எப்பதான் நியமிப்பீங்க? சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, யாருக்குமே இங்க பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா டிஜிபி இப்போ வரையும் நியமிக்கல, அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. பொறுப்பு டிஜிபி அப்படின்னு தான் ஒருத்தரை போட்டிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த நாங்குநேரி உள்ளிட்ட அந்த தென் பகுதிகள் எல்லாமே இப்படியே ஒரு சாதிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்குதா திமுக அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கை வந்து ஒரு லத்தாஜிக்கா அணுகுறாங்க, இந்த பொம்மை முதல்வர் வந்து அணுகுறாருன்னு அவர் ஒரு கண்டன பதிவு வந்து போட்டிருக்காரு.
குடினால இந்த மாதிரி ஒரு சமூக விரோத செயல்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, குடும்பத்துக்குள்ளேயும் பல கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கதை நம்ம அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த கயத்தாறு பகுதி, அந்த கயத்தாறு பகுதியில வேலுச்சாமியும் அவங்க அம்மா பாக்கியம் இவங்க 2 பேரும் வந்து இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலுச்சாமி 2023 என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க மனைவி ஒரு திருமணம் மீறிய உறவுல இருந்திருக்கிறாங்க முருகன்கிற நபரோட. அவர் தலையை வெட்டி அவர் அந்த மனைவி வீட்டிலேயே கொண்டு போய் வீசி இருக்காரு. அதுல ஜெயிலெல்லாம் இருந்துட்டு இப்பதான் வந்திருக்காரு. வந்தவர் தினசரி குடியிலே இருந்திருக்காரு. அவங்க அம்மாட்ட போய் குடிக்க காசு கேட்டிருக்காரு. அவங்க தரமாட்டேன்னு மறுத்திருக்காங்க. அவங்கள இடிச்சு சவத்துல அடிச்சு போட்டு வெளியே கொண்டு வந்து அருவாளால வெட்டி இப்போ கொலை பண்ணியிருக்காரு. இப்போ அந்த நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்படி குடியால குடும்பங்களும் ஒரு பக்கம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது எப்படி, அதை பத்திலாம் பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தான் தமிழ்நாடு வந்து வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த டைம்ல 144 போட்டதுனால அது நீதிமன்ற அவமதிப்புன்னு சில பேர் வழக்கு போட, அதை GR சுவாமிநாதன் நீதிபதி அவரே வந்து விசாரிச்சாரு. மாவட்ட ஆட்சியர் அப்புறம் வந்து SP இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தீபம் ஏத்துறதுக்கு நீதிமன்றமே ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து போடும். அந்த குழு வந்து மேல போய் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றி ஒரு 15 நிமிஷம் பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷனோட இதை வந்து சொல்லியிருக்காரு. நாளைக்குள்ள வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு முடிவெடுத்து இதுல சொல்லணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உலகமே இப்போ ஒரு வார் ஜோன்ல தான் நின்றுகிட்டு இருக்கோம். இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான், இந்த வார் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரி முழுக்க வந்து பரவி இருக்கு. தாக்குதல் ஈரானும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளையும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்கா இராணுவமும் ஈரானும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, அது தேவையில்லாம இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிழுத்து விட்டுருச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு நெதன்யாஹூ ஒரு பெட்டியில பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எப்படி, இதெல்லாம் ரொம்ப கேலிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த தலைவர்னா அது ட்ரம்ப் மட்டும்தான். அமெரிக்காவுக்கு எது சரின்னா அதை வந்து அவர் செய்யறாரு. இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. நேத்து வந்து ஈரான் ஏவுன அந்த ஏவுகணை வந்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தை தாக்குச்சு. அதுல இஸ்ரேலுடைய பிரதமர் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஈரான் ஊடகம்லாம் சொன்னாங்க. பட் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சில மணி நேரங்கள்லயே அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து தொலைக்காட்சி வாயிலா தோன்றி வந்து பேசினாரு. ஆமா, பொது வெளியிலையும் வர மாதிரி அவங்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு பேட்டியில நன்றி சொல்லியிருக்காரு. கிரேட் ஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு. எப்பவும் எங்களோட துணை நிற்போம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நன்றி சொல்லியிருக்காரு. இப்ப சோனியா காந்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த அணு ஆயுதம் பத்தின ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்போ வரை பிப்ரவரி லாஸ்ட்ல கூட நடந்துட்டு தான் இருந்தது. அப்படியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உலக தலைவரை குறி வச்சு கொலை பண்றது அப்படிங்கிறது சர்வதேச சட்ட விதிகளை மீறின ஒரு விஷயம், ஒரு மாண்பே இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் தானே இந்தியால இருந்து, ஏன் பண்ணல மத்திய அரசு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி UAEல தாக்குனதுக்கு பிரதமர் மோடி ஈரான் தாக்குனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது எதனால நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, முதல்ல யாரு தாக்குனா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குனாங்களே, அதை பத்தி அவர் ஏன் பேச மறுக்கிறாருங்கிற மாதிரி சோனியா காந்தி கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மோதல்னால நமக்கான இந்த பெட்ரோல் டீசல் விலை உயருமாங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு மத்திய அரசு வந்து பதில் சொல்லியிருக்காங்க, இல்ல உயராது, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் இருக்கு, எரிபொருளுமே இருக்கு, பயப்பட வேண்டாம். எத்தனாலும் இருக்கு நிதின் கட்கரியோட மகன் கிட்ட, சோ அதை கலந்து தானே வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்கேஸ் இன்னும் ஃபியூச்சர்ல ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் அப்ப அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலையை வச்சு. ஓகே, இந்த ஹோர்மூஸ் அப்படிங்கிற அந்த நீர்வழி பாதை, அதை தாண்டி தான் வந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்து சரக்கு கப்பல்கள்லாம் வருது, கச்சா எண்ணெய் எல்லாம் ஏத்திட்டு வராங்க. அந்த இதை வந்து மூடி இருக்காங்க. ஸோ அந்த ஹோர்மூஸ்ல இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி கிட்டத்தட்ட 700 டேங்கர்ஸ் கப்பல் வந்து நின்றுகிட்டு இருக்குது, எரிபொருள் மற்ற சரக்கு பொருட்களோட நின்றுகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு உலக பொருளாதாரத்துக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, அந்த உலகத்துக்கு தேவையான அந்த எண்ணெய்ங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா தான் 20% வந்து பூர்த்தி ஆகுது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50% அந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே தடைபட்டு போயிருக்கு. எந்த கப்பலாவது நாங்க தடையை மீறி வந்துச்சுன்னா தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க.
அதனால இப்போதைக்கு அங்கிருந்து வர முடியாத சூழல் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் வந்து 4 வாரம் இல்ல அதுக்கு மேல கூட போகலாம்னு தான் அவர் சொல்றாரு. ஏன்னா ஈரான் ஒரு பெரிய நாடு, அவங்களோட அந்த வான் பாதுகாப்பு அரண், அவங்களோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நாங்க தகர்க்கிறதுக்கே 4 வாரம் வேணும், ஸோ அதுக்கு மேல போகுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று, இந்த குவைத்தில் வந்து F-15 அமெரிக்காவோட முக்கியமான போர் விமானம், அது 3 போர் விமானங்கள் வந்து சுட்டு அங்கே விழுகிற இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது வந்து தெரியாம குவைத்தோட அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு அமெரிக்கால இருந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது ஈரான் தாக்கியிருந்தா கூட இப்படிதான் சொல்லுவாங்க. F-15ங்கிறது ஒரு முக்கியமான போர் விமானம், அதை வந்து ஈரான் தாக்கி தகர்த்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய செட்பேக்குங்கிறதுனால இப்படி சொல்றாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா ஈரான் வந்து நாங்க தான் தாக்கணும்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அதையுமே. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க இராணுவத்தோட அந்த வலிமையான தாக்குதலை இனிமேட்டு தான் ஈரான் வந்து பார்க்க போகுது, ஈரானுக்கு அது வந்து தண்டனை தர மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து மிரட்டல் கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. ஆமா, இப்ப இன்னும் பெருசாகுமோங்கிற பயம் தான் நமக்கு வருது. இதுல இந்த அணு ஆயுதங்கள் பத்தியும் திரும்ப ஒரு டாக் வந்திருக்கு. பிரான்ஸ்ல வந்து அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தணும்னு மேக்ரான் உத்தரவிட்டு இருக்கதா சொல்றாங்க. அவங்க பல தசாப்தங்களா அதை பத்திலாம் பேசலை, இப்ப திடீர்னு வந்து இந்த ஈரான் போருக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அணு ஆயுத சோதனை ஒண்ணு நடந்ததா ஈரான்ல அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள் வருது. இல்ல அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல அமெரிக்கா தாக்கியிருக்கலாம் அப்படின்லாம் செய்தி வருது. இது எதனால வருது அப்படின்னா, இந்த சதன் ஈரான்ல இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு 4.3 மேக்னிடியூட்ல ஒரு எர்த்குவேக் வந்து அங்க வந்திருக்கு. ஸோ இது காரணம் அணு ஆயுதமாங்கிற விவாதம் கூட போய்கிட்டு இருக்குது. இந்த ஈரானுக்கு வந்து சைனா வந்து ஆதரவா பேசியிருக்காங்க, இருந்தா கூட அதுல முன்ன மாதிரியான ஒரு ஆதரவு இல்லைன்றாங்க. ஏன்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு சொல்லும் போதே அது வந்து கூடாது, ஈரான் வந்து தயாரிக்க கூடாதுங்கிற ஸ்டாண்டு தான் சைனாவுமே எடுத்திருந்தாங்க. மேபி அதனால இருக்கலாம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சீக்கிரம் இந்த போர் முடிவுக்கு வரணும், அதான் நம்ம எல்லாம் வேண்டது. ஆனா இப்ப ட்ரம்ப் சொன்னபடி பாக்குறப்ப இன்னும் 1 மாதத்துக்கு இந்த வார் நிக்காதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் ஈரானுமே சொல்லிட்டாங்க, ஈரானோட முக்கியமான அமைச்சரே சொல்லிட்டாரு, இல்ல நாங்க நினைச்சோட கட்டுப்படுத்த முடியாது, எல்லாமே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு, ராணுவ நடவடிக்கை தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுமே. ஆமா, அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே, அமெரிக்க சிட்டிசன்ஸ் எல்லாருமே வெளியேறிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு இல்லை, எல்லாமே கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்படியான நேரத்துல ஃபிளைட் கிடைக்கும் போது அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுங்கன்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. ஆனா சீக்கிரம் முடியணும், முடிஞ்சாதான் அது வந்து ஒரு அமைதி திரும்பணும் அங்கெல்லாம். இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் வந்து கொடுத்துடலாம். காரணம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, எங்க கூட்டணி தான். நான் ஒரு அண்ணன் சொல்ல, அவரு அண்ணன் சொல்லிட்டு மாறி மாறி அண்ணன் புராணங்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா எலெக்ஷன் நெருங்குறப்ப யாருன்னு நீங்கிற மாதிரி சண்டை போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சீட்டுக்காக தான் அதிகமா கேட்கறாங்க காங்கிரஸ், பட் கம்மியா தருவோம்னு அவங்க சொல்றாங்க. பட் இது எப்படி இருக்குன்னா, எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேங்கிற மாதிரி இருக்கு. பிரதர் நீங்களே இப்ப பிரதர்னு கூட சொல்லல, சீட்டையும் கூட கேக்குறீங்கிற மாதிரி ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஆமா, பட் இது வந்து கொஞ்சம் சர்ச்சையா மாதிரி இருக்கு. இப்ப டிஎம்கே காங்கிரஸ் இழந்துருச்சுன்னா திருப்பி ஆட்சி பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதாங்கிற டிபேட் எல்லாம் கிளம்பி இருக்கு. பட் எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேங்கிற மாதிரி செஞ்சிருக்கு காங்கிரஸ். இந்த டைலாக் யார் சொன்னாங்கன்னா அட்லி விஜய்க்கு சொன்னாரு. இப்ப விஜய் வந்ததுனால இவங்க 2 பேருக்குள்ள அந்த டைலாக் பொருந்தி போற மாதிரி மாறி இருக்கு. ஆமா, விடைபெறதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுமா இல்ல உடஞ்சு போயிருமா, உங்க கருத்து என்னங்கிறத கருத்துரை பகுதியில் வந்து சொல்லுங்க, நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.